தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் நமது அரங்கிற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் புத்தநேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் காங்கிரஸ் கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட பொறுப்பாளராக பணியாற்றுகிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம். அதாவது உங்கள் கட்சியில் இப்போதைய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்று சொல்லக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த பொறுப்பிற்கு வந்த பின் உங்களது கட்சி எந்த அளவிற்கு இருக்கிறது? அதாவது ஒரு முன்னேற்ற பாதையில் போய் கொண்டிருக்கிறதா அல்லது கீழே இறங்கி இருக்கிறதா? உங்களுடைய பார்வை என்ன? தமிழ்நாட்டு மக்கள் காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியை கண்காணித்து கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் எழுச்சி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு, அதாவது எழுச்சி தமிழரோடு இருந்ததுனால அவர் எழுச்சி தமிழர் ஒரு எழுச்சி தலைவரா? இல்லை, ஒரு எல்லா அமைப்புகளிலிருந்தும் எல்லா கட்சியிலிருந்தும் வந்து இணைகிறார்கள். ஒரு எழுச்சிமிக்க ஒரு காங்கிரஸ் கட்சியில் ஒரு எழுச்சிமிக்க தலைவராக தொண்டர்கள் இது பார்க்கிறார்கள். இவர் தலைவரான பிறகு எழுச்சி பெற்றதால் மாற்று கட்சியில் இருக்கின்ற மாற்று அமைப்புகளில் இருந்த அவருடன் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுது. எனவே நாங்கள் எழுச்சி தலைவர் என்று சொல்கிறோம். அதாவது தொண்டர்களிடம் ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறார். அதன் அடிப்படையில் நாங்கள் எழுச்சி தலைவர் என்று குறிப்பிடுகின்றோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற வட தென்சென்னை மாவட்டத்தை சார்ந்த தகவல் தொழில்நுட்ப பிரிவுடைய செயலாளர் ஆனந்தராஜ் அவர்கள் போன வாரம் வந்து காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தேனி மாவட்டத்தை சார்ந்த பேரூராட்சி தலைவர் மற்றும் 3 கவுன்சிலர்கள் போன வாரம் தேனியில் மிக பிரம்மாண்டமான ஒரு இணைப்பை நடத்தினார்கள். பணிக்காலத்தில் மாற்றுக் கட்சியினரும் உள்ள வந்து கொண்டே இருக்கார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் இருந்த எவ்வூர் பகுதியுடைய செயலாளர் சரவணன் என்பவர் வந்து தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்டார். இப்படி பல்வேறு அமைப்புகளிலிருந்து தொடர்ந்து இந்த காங்கிரஸ் கட்சியில் இணைத்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் நாங்கள் எழுச்சி தமிழர் என்று சொல்கின்றோம், எழுச்சி தலைவர் என்று சொல்கிறோம். எழுச்சி. இந்த நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் எங்களது கூட்டணிக்கு காங்கிரஸ் வரப்போகிறது அப்படின்னு சொன்னார். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது இது காங்கிரஸ் கூட்டணி அமைப்பது என்பது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை எடுக்கின்ற முடிவு. அது தனிப்பட்ட முறையில் நானோ எங்கள் மாநில தலைவரோ எடுக்கின்ற முடிவில்லை. ஆனால் காங்கிரஸ் கட்சி அழைக்கிறேன் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சி இன்னும் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வளர்ப்பெற்று கொண்டு இருக்கின்றது. காங்கிரஸுடைய ஆதரவுக்கு தனக்கு தேவை என்கின்ற விருப்பத்தை அகில இந்திய அதிமுக விரும்புகிறது, வளர்ந்து வருகிறது என்பதற்காக விரும்புகிறது. இப்போது அதாவது காங்கிரஸ் ஆட்சியும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியும் ஏழை மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது ஒரு உயர் வகுப்பினருக்கான ஆட்சி, 2 பேரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்டும் தான் அப்படிலாம் பேசப்படுகிறது. ஆனால் ராகுல் காந்தி காலத்தில் அதில் மாற்றம் தெரிவதாக பேசுகிறார்கள். அதன் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? ராகுல் காந்தி வந்த பிறகு ஒரு மாற்றம் என்னன்னு சொன்னால், ராகுல் காந்தி உண்மையாக ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகின்ற ஒரு தலைவர். அதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயநாடு நடந்த சோக சம்பவத்தில் இந்திய அரசாங்கம் ராகுல் காந்தியை வயநாடுக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். கேரளா அரசாங்கம் இங்கே வர வேண்டாம், இங்கே வந்து இன்னும் இயல்பு நிலை திரும்பவில்லை, இன்னும் பதட்டமான சூழல் இருக்குது, இராணுவ வீரர்களே வந்து ஒவ்வொரு இடத்திற்கு செல்ல முடியவில்லை என்று கூறினார்கள். ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மக்கள் இவ்வளோ துயரத்தில் இருக்கின்றார்கள், பல உயிர்களின் பலியாகி இருக்கின்றது, தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் தன் சகோதரியோடும் நேரடியாக சென்று அந்த மக்களை ஆறுதல் கூறினார். அதுவும் இல்லாமல் நேரடியாக எங்கே அந்த கோர விபத்து நடந்தோ அந்த இடத்திற்கு நேரடியாக சென்றார். பல தலைவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், பாதிக்கப்பட்ட இடத்திற்கு செல்லாமல் நேராக மருத்துவமனைக்கு செல்வார்கள், சில இடத்தில் ஆறுதல் கூறுவார்கள். ஆனால் ராகுல் காந்தி இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக அந்த களத்துக்கு சென்று பார்வையிட்டு வந்தார் என்பது இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன். வேறு எந்த தலைவராலையும் அங்கு நேரடியாக இதுபோல் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இருக்கின்ற இடத்தில் போக மாட்டார்கள். ராகுல் காந்தி அவர்கள் போனார். எனவே இந்த கட்சி மீதும் ராகுல் காந்தி மீதும் இந்திய மக்கள் மிகவும் நம்பிக்கை பெற்றிருக்கின்றார். அதான வளர்ச்சிக்கு காரணம். இப்போ நேற்று
வக்பு வாரிய அதில் வந்து உறுப்பினர்களை இணைப்பது, அதாவது வேற்று மதத்தவர்களை கூட இணைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அதை பற்றி உங்களது கருத்து? அதாவது இது என்னன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சூழ்ச்சி என்று தான் சொல்லலாம். முஸ்லீம் மக்களுடைய பொருளாதாரத்தில் கை வைத்துள்ளார்கள். அவர்களை சீர்குலைக்க வேண்டும், அவர் பொருளாதாரத்தில் மேலோங்கி வரக்கூடாது, அவருடைய அந்த அந்த வகுப்போடு இருக்கின்ற ஒரு கூட்டாக இருக்கின்ற அந்த உறுப்பினர்களை பிரித்தாள வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றது. இத்தனை ஆண்டு காலமாக சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கும் இங்கும் சின்ன தவறுதல் நடக்கும். ஆனால் அதை சுட்டி காட்டி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வக்போர்டில் கை வைத்துள்ளது. அடுத்ததாக கிறிஸ்துவ மக்களுடைய கல்வி நிலையங்களும் கை வைக்க தயாராக இருப்பார்கள் பாரதிய. எனவே அவருடைய நோக்கம் அங்கே சரி செய்வதல்ல, நோக்க சிறுபான்மை மக்களை அவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அவர்களை பொருளாதாரத்திற்கு மேலோங்கி வரக்கூடாது என்கின்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கின்றது. சிறுபான்மை மக்களையும் பட்டியலின மக்களையும் ஒரு ஓரத்தில் வைத்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்த்ததன் காரணமாகத்தான் அதிக பெரும்பான்மை இழந்து ஒரு சிறுபான்மை அரசாக 2 பேர் ஆதரவோடு நிற்க வேண்டிய நிலை பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நடுநிலையார்கள் கருதுகிறார்கள். ஆனாலும் மறுபடியும் அதே மாதிரி சிறுபான்மையை ஒடுக்குவதற்கான செயல்பாடுகளே பாஜக செய்வது ஏன்? அதனால் பாஜக சிறுபான்மை மக்களை இப்போது மட்டும் ஒடுக்கவில்லை. பாரதிய ஜனதாவுடைய சித்தாந்தம் என்னவென்று சொன்னால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான சித்தாந்தம், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சித்தாந்தம். அந்த சித்தாந்த அடிப்படையில் தான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாஜக வந்தது. பாஜகவுடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கை, நாட்டுடைய என்ன உயர்ந்த கொள்கை என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லை. அவர் உயர்ந்த கொள்கை என்ன இருக்குது? அனைத்து மக்களும் ஒரு இந்தியாவுன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்த அனைத்து இந்தியர்களாக தான் பார்க்க முடியும். அனைத்து ஒட்டுமொத்த இந்தியர்களும் மேலோங்கி வர வேண்டும் என்ற எண்ணம் பாரதிய ஜனதா இல்லை. அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும் மேலோங்கி வர வேண்டும். மற்றபடி சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், இவர்களெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எந்தவித அக்கறையும் காட்டாது. எனவே இன்றைக்கு மட்டும் பாரதிய ஜனதா சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது இல்லை. அந்த கட்சி தொடங்கும் முதலே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி. ஆனால் அதன் மூலமாக அவங்க ஒரு இழப்பை சந்திச்சிருக்காங்க. ஆனாலும் மறுபடியும் அதையே அவங்க கடைபிடிப்பது, அது நீங்கள் 2 பார்வை பார்க்கலாம். இப்போது சிறுபான்மை மக்களை நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்து மக்களுக்கு நாங்கள் ஆதரவாளர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக இந்த வேலைப்பாடு. அந்த வாக்குகளை வாங்குவது, அந்த வாக்குகள் ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி ராமர் கோவில் கட்டிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. எனவே அந்த தோல்வியை சரி செய்ய நாங்கள் இன்னும் இந்து மக்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற என்ற ஒரு நிலைப்பாடை பாரதிய ஜனதா எடுத்திருக்கின்றது. இப்போ அந்த தொகுதியிலேயே அது ஒரு பொது தொகுதியாக இருக்கிறது. ஆனால் ஒரு தலித் வேட்பாளர் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்போ அந்த மக்கள் பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை என்று தானே? அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். கேட்டால் இதுதான் சமூக நீதி. இப்போ ஒரு ரிசர்வ் தொகுதியில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம் சேர்ந்த தேர்தல் களத்தில் நிற்பார்கள். ஆனால் அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி ஒரு புது தொகுதியில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை நிற்க வைத்து வெற்றி பெற செய்திருக்கின்ற சொன்னால் இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் சமூக நீதியை காப்பாற்ற முடியும். ஆனால் பாரதிய ஜனதா காப்பாற்ற முடியும். எனவே இது பாரதிய மிகப்பெரிய இழப்பு என்று தான் சொல்ல வேண்டும், தோல்வி என்று தான் சொல்ல வேண்டும். இந்திய ஒன்றியத்தின் நிதியமைச்சர் அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும்போது அதை பற்றி பேசும்போது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? அந்த நிதிநிலை அறிக்கை தயாரித்ததில் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தவர்கள் இருக்கிறார்களா என்றெல்லாம் கேட்டார். இது வாக்கு வங்கிக்காக அப்படி பேசுகிறாரா? அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான். அதாவது யாரை சொல்ல வரீங்க நீங்கள்? ராகுல் காந்தி கேட்குறேன். ராகுல் காந்தி இப்படி சொன்னார், அப்படி கேட்டார். அதில் அவர்களுக்கான அதாவது இல்லை நீங்கள் சொன்னது நான் பாரதிய ஜனதா நினச்சேன். அதாவது இந்தியா ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கிகளுக்கு மட்டும் கட்சி நடத்தவில்லை. இது ஒரு சமூக நீதிக்கான ஒரு நீதிக்கான ஒரு பார்ட்டி. இப்போது ராகுல் காந்தி சமூக நீதியெல்லாம் காங்கிரஸ் ரொம்ப காலமாக பேசலை, இப்போ தானே பேச இல்லை. அதாவது வெளியே தெரியல, இப்போ வெளியே தெரிய ஆரம்பிக்குது. இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அகில இந்திய தலைவராக பார்த்தீங்கன்னா
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மல்லிகார்ஜுன ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இனி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எழுச்சி தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அவர் வந்து சட்டமன்ற கட்சி தலைவராக வந்து காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவரை நியமிச்சுது. இது தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு புதிய வழிமுறையாக இருந்தது. எனவே காங்கிரஸ் கட்சி வந்து ராகுல் காந்தி வந்து பயணத்தில் வந்து ஓட்டு வாங்குறதுக்காக நடைப்பயணம் செய்யலை. அவர் என்ன சொல்ல, இந்தியா ஒற்றுமையாக இருக்கிற இந்தியா ஒற்றுமை பயணம் என்கிற அடிப்படை தான் சொன்னார். அதனால் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள், எந்த சாதிக்கு எதிரானவர்கள், அவர் வந்து இந்தியாவுடைய அனைத்து மக்களும் எல்லா வகையிலும் மேன்மை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ராஜீவ்காந்தி உடைய திட்டம் காங்கிரஸ் கட்சியுடைய சித்தாந்தம். பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி, நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் பிரதமராக இருக்கிற இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்து விடுமா, அல்லது எதிர்க்கட்சியான காங்கிரஸ் அந்த இடத்தை பிடிக்கும் என்று நினைக்கிறீர்களா? அது காலம்தான் பதில் சொல்லும். அது இப்போதைக்கு நம்ம ஜோதிடம் சொல்ல முடியாது. இந்த 5 ஆண்டுகளை தவிர அடுத்த 2029 ஒன்று மட்டும் இருக்கின்றது. நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் மிரட்டி தன் மாநிலத்துக்கு நிதியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் மட்டும் தெரிகிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலே வளர்ந்திருக்கிறது, எங்களது வாக்கு விழுக்காடு அதிகப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. அதை பற்றி உங்களுக்கு அது வந்து திடீர் எப்படி வந்து வளர்ந்துருதுன்னு சொன்னோன்னா, தனித்து நின்று அவருடைய ஓட்டு வங்கி காட்டினால் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். வடக மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சில ஓட்டு வங்கிகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி போன்ற கட்சிகளுக்கு சில ஓட்டு வங்கிகள் இருக்கின்றது. எனவே சிறு சிறு கட்சிகள் குழுக்கள் அந்த அந்த பாஜக கூட்டணியில் இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு தான் வந்து இந்த பாஜக கூட்டணி கிடைத்த ஓட்டு ஒழிய இது தனிப்பட்ட பாஜக கட்சி கிடைத்த ஓட்டு என்று நம்ம கூறிவிட முடியாது. இப்போ அண்ணாமலை, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டின் தலைவர், அண்ணாமலையால் இங்கே கட்சி வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சி, அதாவது அண்ணாமலையால் கட்சி வளர்ந்துருக்கு சொன்னால், அதாவது ஒரு 2 விஷயம் இருக்குது. ஒரு கட்சியுடைய சித்தாந்தத்தை முன்னிறுத்தினால் மட்டும் அந்த கட்சி வளரும். ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தினால் அந்த கட்சி வளரும் என்று சொல்ல முடியாது. அண்ணாமலை வந்து எதை முன்னிறுத்தி பேசுகிறார்? தன் பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை முன்னிறுத்தி பேச முடியும். தமிழ்நாட்டிலே நாங்கள் வந்து சாதிக்கு எதிர்ப்பாளர்கள், நாங்கள் மதத்துக்கு எதிர்ப்பாளர்கள், நாங்கள் சாதியை பார்க்க மாட்டோம், நாங்கள் மத ரீதியாக பார்க்க மாட்டோம் என்று அண்ணாமலை தன்னுடைய சித்தாந்தத்தை சொல்லி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி வளர்க்க முடியுமா? ஒன்றும் இல்லை. தினந்தோறும் செய்திகள் வர வேண்டும், பரபரப்பாக செய்திகள் வர வேண்டும், யாராவது பற்றி பேச வேண்டும். இதுதான் அண்ணாமலை செய்து தன்னை பற்றி முன்னிலைப்படுத்த வேண்டியதுக்காக தான் சொல்லி கொண்டிருக்கின்றவரே. எங்கேயாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு வாருங்கள், பாரதிய ஜனதா கட்சி வந்து 5 வருடம் இதை செய்திருக்கின்றோம், அதை செய்திருக்கோம் என்று சொல்லியிருக்காரா? தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தையெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்லியிருப்பார்களா? ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும், அது மூலம் செய்தி வருது, வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் ஆட்சியில் இல்லை, ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 5 வருஷம், இப்போ 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்க, என்ன செஞ்சுட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க? என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு மழை வெள்ளத்தில் மிதந்தாங்க, நிதி கேட்டிருக்காங்க, நிதி கேட்டு போராடுறாங்க. அதாவது மிக கேவலமாக இருக்கின்றது. இது தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக தெரியுது. மழை நீர் காலத்தில் மோடி வந்து மக்களை பார்க்கவில்லை, ஆனால் தொடர்ந்து தேர்தல் காலத்தில் நிற்கின்றார். மழை காலத்தில் அனைத்து கட்சியும் கேட்டார்கள். அண்ணாமலை கூட சொல்வார்கள், மழை காலத்தில் நிதி கொடுக்கப்படும் என்று சொன்னார். வானதி சீனிவாசன் கொடுத்து என்ன கொடுத்தார்கள்? மத்திய அரசு என்ன கொடுத்து? ஒன்றும் கொடுக்கலையே. அதை பற்றி அண்ணாமலை பேசவில்லையே. அதாவது அதிகாரம் இருக்கும்போது, அதாவது முழுமையாக தமிழகத்தின் அதிகாரம் வரும்போது நீ செய்கிறத விட இப்போ மத்திய அரசிலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. அந்த உதவி கொடுக்க வேண்டிய நிதியை கூட தமிழ்நாட்டு மக்கள் பெற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் உங்களால்? அண்ணாமலை படிப்பிற்காக வெளிநாடு செல்வதாகவும் வேறு தலைவர் நியமிக்கப்பட போவதாகவும் தகவல்கள் வருகிறது. அப்படி வேறு தலைவர்கள் நியமிக்கப்பட்டால் அந்த கட்சி எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எந்த தலைவரும், அதாவது எந்த இப்போ பாரதிய ஜனதா கட்சி, அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி, எந்த தலைவரும் நியமித்தாலும் அந்த தலைவர்கள் தினந்தோறும் பரபரப்பாக பேசப்படுவார்கள்.
ஏதோ ஒரு தலைவரை விமர்சனம் செய்து கொண்டு பரபரப்பாக பேசப்படும். ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த கட்சிக்கு பேஸ் கொள்கை சரியான கொள்கை இருந்தால் அந்த கட்சி வளரும். அந்த கட்சி கொள்கை பற்றி பேசுவார்கள். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் திராவிடர் மாடல் ஆட்சின்னு சொல்கின்றார். அப்போ அந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டான சித்தாந்தம் இருக்கின்றது, அதுக்கு உண்டான இருக்குது. இவருக்கு என்ன சித்தாந்தம் இருக்கின்றது? ஒன்றுமே கிடையாது. அதனால் எந்த தலைவர் வந்தாலும், முருகன் இருந்தால் அவர் இருக்கும்போது பரபரப்பாக பேசப்பட்டது. அதே போல் இப்போ அண்ணாமலை இருக்கின்ற அவர் இருக்கும்போது பரபரப்பாக பேசப்படும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் கட்சி யார் தலைவராக போட்டாலும் கட்சி ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாளிகள் அல்ல. பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் வளராது. யார் தலைவராக போட்டாலும் வளராது. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி அப்படி செயல்படுகிறதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் தாட்கோவில் அந்த நிதியை பட்டியலின மக்களுக்கு கொடுக்காமல் அதை மகளிர் உரிமை தொகைக்கு மடைமாற்றம் செய்தார்கள். பட்டியலின மக்களுக்கு இந்த ஆட்சி எதுவுமே செய்யவில்லை என்று பட்டியலின தலைவர்களே பேசுகிறார்கள். பட்டியலின தலைவர்கள்னு சொன்னால் எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொன்னாரா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவரும் பட்டியலினத்துடைய பட்டியலினத்தை சார்ந்தவர் தான். அவர் சொன்னார், அதாவது ஒவ்வொரு அணி இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருப்பது, இந்தியா கூட்டணியில் இருப்பவர்கள் சில பட்டியலினத்த அமைப்புகள், இப்போ அருந்தறிஞர் மக்கள் கட்சி, அதிகமான அவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, எல்லா தலித் பட்டியலின தலைவர்களும் இருக்காங்க. ஆனால் எதிர்காலத்தில் இருக்கின்றவர்கள் பார்க்க வேண்டும். இது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கூட்டணியில் பட்டியலின தலைவர்கள் இருப்பார்கள் கட்சியில். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியில் சில பட்டியலின கட்சி கூட்டணி இருக்காங்க. அவர்கள் தான் எதிர்காலத்தை சொல்வார்கள் வழிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலின தலைவர்கள் யாரும் விமர்சனம் செய்ய மாட்டார்கள். பட்டியலின மக்களுக்கு இன்னளவுக்கு பல்வேறு திட்டங்களை நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆட்சி என்பது முழுக்க முழுக்க பட்டியலின மக்களின் வளர்ச்சிக்காகவும், சிறுபான்மையின மக்களின் வளர்ச்சிக்காகவும், ஏழை எளிய மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு ஆட்சி என்பதை மக்கள் அறிவார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழகத்திலே 40க்கு 40 வெற்றி வாகையை தமிழக மக்கள் கொடுத்தார்கள். அதாவது இந்திய ஒன்றியத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய கூட்டணி அமைத்தது, இந்திய கூட்டணி என்று. அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தனது செல்வாக்கு மிக்க இடங்களை எல்லாம் கொடுத்தார்கள். அவங்களுடைய எண்ணிக்கை, அதாவது மக்களவையில் போட்டியிட்ட அந்த இடங்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக போனது. அதன் காரணமாக ஆட்சி அமைக்கும் அந்த நிலையை எட்டவில்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய எழுச்சி தான் சொல்ல முடியும். ஒரு முன்னாடி 44 சீட்டு அப்படி இருந்த நிலையில் இன்றைக்கு 100 தாண்டி வந்திருக்குன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அதேபோல் இந்திய கூட்டணி மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். ஏதோ சில காரணங்களுக்காக நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம் என்பது உண்மைதான். அது எதிர்காலத்தில் அதை சரி செய்து இந்திய கூட்டணி வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி தனியாகவே ஒரு 240 இடங்களை பெற்றிருக்காங்க. இது மாதிரியான ஒரு நிலையை காங்கிரஸ் கட்சியால் ஏன் பெற முடியவில்லை என்று நினைக்கிறீர்கள்? அதாவது பார்த்திங்கன்னா இந்தியா முழு இருக்கின்ற சில தலைவர்கள், சில இப்போ இருக்கின்ற புதிய இயக்கங்கள், புதுசாக தோன்றியிருக்க கட்சிகள் பார்த்தோன்னா, இப்போ ஆந்திர பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர் முன்னாள் காங்கிரஸ்குரிய தலைவருடைய மகன் தான். ஆனால் இன்றைக்கி பிரிந்து காங்கிரஸ் கட்சியில் இப்போ அது பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆட்சி தான் சொல்ல முடியும். அது காங்கிரஸ் ஆட்சி தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா சரத்பவர் இருக்கார். அவர் சில அங்கே காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஓட்டுகள் சில அதிகமான சீட் வாங்கினா அது காங்கிரஸ் கட்சியுடைய இதுதான் பார்க்கப்படும். மம்தா பானர்ஜி அம்மையார் முதல்ல காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க. அப்போ இதுவே சில நேரத்தில் காங்கிரஸ் கட்சி பிரிந்திருக்கின்றது. அதை இப்போ சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி முழு மெஜாரிட்டியோட இளந்தலைவர் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாகவே காமராஜர் ஆட்சி வந்துவிடும், காமராஜர் ஆட்சியை நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு காங்கிரஸ்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அது ஒரு தொடர்கதையாகவே இருக்கே தவிர ஏதாவது ஒரு திராவிட கட்சியின் தோள் மேல் அமர்ந்து கொண்டு தான் நீங்கள் அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கென்று தனிப்பட்ட முறையில் அந்த காமராஜர் ஆட்சியை எப்போது நீங்கள் நிறுவ போகிறீர்கள்? அதாவது இப்போ இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டணி அமைக்காமல் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது.
அது எந்த தேசிய கட்சியாக அது 2 முறை அவங்க பாரதிய ஜனதா கட்சி அதை அமைத்தாங்கல்ல. இல்லை அது வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அது கூட்டணி தானே, அது கூட்டணியில் தான் அமைக்கணும். காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அத்வாலை வச்சு கூட்டணி பண்ணாங்க, சிவசேனா வச்சு கூட்டணி பண்ணாங்க. கூட்டணி இல்லாத அமைக்க அவங்க தனியாக எந்த அதாவது தனி மெஜாரிட்டி இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க தாமரை சின்னத்தில் மட்டும் நின்று ஜெயிக்கல. இப்போ தனிப்பெருமை என்று சொன்னால் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய அந்த கட்சி அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலும் தனியாக நின்று ஜெயிக்கல. அந்த நிலை இந்தியாவில் இருக்காதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அந்த நிலை இப்போ இன்னைக்கு இந்த நிலையில் இல்லை. ஆனால் இன்னொரு ஒரு விஷயம் கேட்டால், காமராஜர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறான்னு சொன்னால், இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து ஒரு நேர்மையான ஆட்சியாக இருந்தது. அவருடைய கல்வி கொடுத்த முக்கியத்துவம், பல்வேறு திட்டங்கள், இதெல்லாம் வந்து மக்கள் அனைவரும். எனவே காங்கிரஸ் கட்சியோட சித்தாந்தம் என்று சொன்னால், ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவருடைய பின்பற்றி ஒரு சித்தாந்தம் இருக்கும். இது போய் இவர் ஆட்சி கொண்டு வரணும். அப்போ காங்கிரஸ் கட்சியோட சித்தாந்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் காமராஜ் கொண்டு வருவோம். ஏன்னா ஏற்கனவே காமராஜர் தமிழகத்தில் ஆட்சி செய்தார், மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். அவருடைய ஆட்சி காலம் வந்து பொன்காலம் என்று மக்களால் போற்றப்பட்டது. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை காமராஜ் ஆட்சி கொண்டு வரும் என்பது நிலைப்பாடில் நாங்கள் உறுதியாக இருக்கணும். அதில் மாற்று கருத்தில் ஒவ்வொரு கட்சிக்கு வந்து தன்னுடைய கட்சி முதலமைச்சர் ஆகும், தன் கட்சிக்கு ஆட்சி அமைக்கணும்னு சொல்ல தப்பு கிடையாதுல்ல. நேற்று தொடங்குற கட்சி தொடங்குற கட்சி என்ன சொல்ல, நாங்கள் வந்து வருங்கால தமிழகம் அப்படிலாம் சொல்ல வராங்க, வருங்கால இந்தியான்னு சொல்ல வராங்க. அப்போ அதுமாரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்குது. காமராஜ் ஆட்சி அமைப்பு என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு அந்த கருத்து காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும். அதுக்குண்டான அது எதற்குன்னு சொன்னால், இளைஞர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும், இன்னும் மேன்மேலும் வேலை செய்ய வேண்டும். இன்னும் 5 சீட்டுக்கு 10 சீட்டுக்கும் கூட்டணி கட்சி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இன்னும் கட்சியை பலப்படுத்தினால் நம்ம பலமாக இருக்கின்ற போது நம்ம கூட்டணி கட்சிகள் நமக்கு இன்னும் அதிகமாக சீட்டு கொடுப்பார். முடிந்த அளவுக்கு காலத்தின் சூழல் அடிப்படையில் காமராஜ் ஆட்சி கூட வருகின்ற ஒரு சூழல் இருக்கலாம் அல்லவா? ஆமாம், ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் காமராஜர் ஆட்சி. இப்போ நாங்கள் கூட என்ன சொல்கிறோமா, இது அதாவது இதுதான் காமராஜர் ஆட்சி. கலைஞர் கூட சொல்லியிருக்கின்றார் இதுதான் காமராஜர் ஆட்சி. அப்போது இது வந்து இப்போ சப்போஸ் தமிழகத்தில் பிஜேபி சொல்ல முடியுமா, நாங்கள் காமராஜ் ஆட்சி செய்யணும்னு சொல்ல முடியுமா? ஆட்சிக்கு வராது, வந்தால். ஆனால் முத்தமிழ் கலைஞர் சொன்னார் அல்லவா சட்டமன்றத்தில், இதில் காமராஜ்னு சொன்னார்ல. அப்போது அவருக்கு என்ன, இப்போ திமுக ஆட்சி அமைக்கணும், காமராஜ் தான் சொல்லணும். ஆனால் இருந்தாலும் எங்கள் கட்சியுடைய சித்தாந்தம் அடிப்படையில் நாங்கள் வந்து காமராஜ் ஆட்சி கொண்டு வருவோம். எங்கள் தமிழக காங்கிரஸ் கட்சி அமைக்கின்ற அதன் மூலமா அமைக்கின்ற ஆட்சி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஒரு காங்கிரஸ்காரர் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்ற எண்ணம் இங்கே உள்ள தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு உண்டா? எல்லாருக்கும் இருக்குது, ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் இருக்குது. அது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும், எல்லா கட்சியிலும் இருக்குல்ல. அது எந்த அமைப்பு எல்லா கட்சியும் தானே இருக்க தானே செய்யும். அப்போ அதுதானே ஒரு எல்லா கட்சியோட சித்தாந்தம். ஒரு கட்சியை தொடங்கும்போது என்ன நோக்கம் இருக்கும்? இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ஐயா ராமதாஸ் ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து முதலமைச்சர் ஆகணும், வாய்ப்பு கொடுன்னு கேட்குற போன சட்டமன்றத்தில் கேட்டார்ல, தப்பு இல்லையா அது அவர் கேட்குறது? அந்த கட்சி நான் இல்லைங்க, நான் வட மாவட்டம் தான் நாங்கள் செல்வாக்காக இருக்கோம், தென் மாவட்டம் செல்வாக்காக இல்லை எங்களுக்கு அப்படி கொடுக்கல கேட்கல. அவர் நான் தமிழக மக்களுக்காக நான் செய்ய போகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுன்னு ஓப்பனாக கேட்குறாரு. அதுவும் தப்பு இல்லை. அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோடு இருந்து யாராவது முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னால் அது நல்லது தானே, அது கட்சிக்கு நல்லது, தொண்டர்களுக்கு நல்லது தானே. அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி காங்கிரஸை எதிர்த்தபடியே இருக்கிறது. அவர் எப்போ கேட்டாலும் காங்கிரஸ் எனக்கு எதிரி என்று சொல்லுகிறார். இதற்கு காரணம் என்ன? அந்த எதிர்ப்புத்தன்மையால் உங்களுக்கு ஏற்படுகிற இழப்பு என்ன? அவர் ஏன் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்ல மாட்டார்? அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பிஜேபியுடைய அரசியல் இதை பி டீம், பிஜேபியுடைய கைக்கூடி தான் அவர். அதாவது அதனால் அவர் காங்கிரஸ் எதிர்ப்பு. அவர் காங்கிரஸ் வேறு ஒன்று, அது ஒன்று பெரிய விஷயம். அவர் புதுசாக அவர் பிஜேபி எதிர்க்கணும்ல. அவர் காங்கிரஸ் மத்தியில் ஆளும்போது இப்போ காங்கிரஸ் எதிர்த்துருந்தார், இப்போ பிஜேபி எதிர்க்கணும்ல. இப்போ அவரோட சிம்பிளுக்கு பிரச்சனை வந்தோடனே அதோட வாய மூடிட்டார். இப்போது மைக்கில் மட்டும் வீரமாக பேசுறது இதெல்லாம் பேசுகிற பேச்சில் மட்டும் வீரம் இருக்கின்றத ஒரே அவருடனே அவர் செயல்பாட்டில் ஒன்றும் கிடையாது. அவர் பேசுகிறதுலாம் வீரம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? வேறு என்ன, மைக்கில் பேசிட்டு அவர் இஷ்டத்துக்கு பேசுவார். அது களப்பணியில் இருக்கணும்ல. அது
மைக்கில் என்ன களப்பணியில் இருக்கிற என்ன வந்து களத்தில் இறங்கி போராடணும்ல. களப்பணியில் என்ன இருக்கிறீங்க? களப்பணியில் ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மைக்கு கிடச்சா பேசிவிட்டு அதுக்கு வர இதுக்கு வர சொல்லிட்டு போய்ட்டு இருப்பீங்க. அவருக்கு எல்லா இடத்துலையும் வந்து எல்லாரையும் விமர்சனம் பண்ணிட்டு போகிறது தான் அவருக்கு வேலை கண்டி. களப்பணியில் ஒன்று அவர் பேச்சால் மட்டும்தான் இப்போ இந்த 35 லட்சம் வாக்குகள் கிடைத்தது அவருக்கு. அதாவது தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு புதிய இளைஞர்கள்லாம் இருக்காங்களே, அவர்கள் வந்து ஒவ்வொரு கட்சி சித்தாந்தத்தை உள்வாங்கியிருக்க மாட்டேன். இது இப்படிப்பட்ட மக்கள் வந்து இப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லு, சரி இதுவும் சரியில்லை அதுவும் சரியில்லை நம்ம புதுசாக போட்டு போயிடும். அதுக்கு அந்த அடிப்படையில் தான் போடுவாங்க. நாளைக்கு அதான் சொல்கிறேன், இதே நாம் தமிழர் கட்சிக்கு வந்த ஓட்டு நாளைக்கு விஜய் வரும்போது மாற்றமாக போவோம். வேறு ஒருத்தர் ஒரு சினிமா நடிகரோ சினிமா டைரக்டர் வரும்போது இந்த ஓட்டில் அப்படி போவோம். இவர்கள் ஓட்டு நிரந்தரமான ஓட்டு என்பது சொல்ல முடியாது. இப்போ திமுக காங்கிரஸுக்கு அதிமுக ஓட்டு வங்கி எப்படி தக்க வைத்து நிரந்தரமாக இருக்கின்றதோ அதுமாதிரி நாம் தமிழர் கட்சி நிரந்தரமாக அந்த ஓட்டு வங்கி இருக்காது. இப்போ அடுத்த தேர்தலில் சீமான் வாங்கிய வாக்குகள் அதையெல்லாம் அப்படியே விஜய்க்கு மாறும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நிச்சயம் மாறணும்னு நினைக்கிறோம். ஏன்னா அது நிச்சயம் மாறுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ஏதாவது புதிய இளைஞர்கள் வந்து அவர்களுக்கு வந்து சரியாக வழிகாட்டுதல் இல்லாத இவர் சொல்கிறாரு அது சொன்ன மாதிரி இவர் பேசுகின்ற அந்த வார்த்தை ஜாலத்தை விரும்பி அவருக்கு ஓட்டு போகிறார். ஆனால் உண்மை என்ன தெரிஞ்ச பிறகு அதை விட்டு விலகி போகிறாங்க. அதனால் சீமான் வந்து தொடர்ந்து வந்து ஏன் அவரால் வந்து தொடர்ந்து வந்து தன் கட்சி மிகவும் பலப்படுத்தி ஏன் கொண்டு வர முடியாது என்பதுதான் உண்மை. இப்போ விஜய் அவர்களை பற்றி தம்பி வந்தால் நல்லது அப்படிலாம் சீமான் சொல்கிறார். இப்போ அந்த 2 பேரும் இணைந்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்களா? கூட்டணியில் அவங்க 2 பேரும் இப்போ நல்ல ஆட்சி தானே அமைக்க போகிறாங்க. இவங்க புதுசாக வந்து என்ன பண்ண போகிறாங்க? இப்போ அதாவது என்ன ஒரு வருத்தம் இருக்குதுன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்டான ஒரு சாபக்கேடாக நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் சில தலைவர்களாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 ஆண்டுகள் போராட்டம், சிறை வாழ்க்கை, மக்கள் பிரச்சனை, ஒரு தலைவராக உருவாவது மிகப்பெரிய கடுமையான விஷயம் தமிழ்நாட்டில். இதெல்லாம் தாண்டி எல்லாம் பல்வேறு இன்னல்கள் துன்பங்கள் இதெல்லாம் தாண்டி மேலோங்கி வந்து நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை. ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு மாயை, ஒரு ஏழை போய் ஒரு உதவி செய்வது, நியாயத்துக்காக போராடுறது, இப்படிலாம் சொல்லி இவர் தான் இந்த மக்களுக்காக நியாயத்துக்கு போராடுறது, ஏழைக்காக உதவி செய்யணும் ஒரு திரையில் பார்த்துருந்த மக்கள் வந்து நம்பி ஏமாந்து போய் அவர் தலைவராக எடுத்துக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லக்கண்ணையா இருக்கார். நல்லக்கண்ணையா சுதந்திர போராட்ட தியாகி இன்றைக்கி இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்க தமிழ்நாட்டில் நல்லக்கண்ணையை நிற்க வச்ச சிலருக்கு யாருன்னா தெரியுமா? பல்வேறு இருக்குது. ஆனால் புதிய இளைஞருக்கு தெரியுது. ஆனால் விஜய் தெரியுது, சீமானை தெரியுது. அப்போது என்ன ஒரு மன வருத்தம் இருக்குதுன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் நல்லக்கண்ணையா இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர் நிற்க வச்சா எம்எல்ஏ சீட்டுக்கு எம்எல்ஏக்கும் எம்பிக்கு நிற்க வச்சா அவர் ஓட்டு போடுவாங்களா? அவர் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நின்னால் கூட அதிகமான ஓட்டு வாங்குவாரான்றது மக்கள் போடுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். எனவே தமிழ் மக்கள் முதலில் திருந்து கொண்ட நடிகர் பின்னால் போவதை விட்டுவிட்டு யார் இந்த தமிழ்நாடு மக்களுக்காக உழைக்கின்றார்களோ அவர்கள் பின்னால் போனால் தமிழ்நாடு மீண்டும் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். இந்த நடிகர் பின்னால் செல்வது எங்களுக்கு உண்மையாக சொல்ல வேணும்னு சொன்னால், இப்போ நாங்களாம் இளைஞர்களாக வருகின்ற போது ஒரு சித்தாந்தம் படித்து நான் கூட ரஜினிகாந்த் ரசிகராக தான் இருந்தேன். ஆனால் அவர் ரசிப்போம், அவ்வளோதான். அதான் அதுக்காக அவரை பின்பற்றி அவருக்கு போகிற கட்சியாக சேர்வதற்கு நாங்கள் சுய சிந்தனை உள்ளவர்கள். அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு போகிறவர்கள்லாம் வந்து நாங்கள் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் வந்து தன் பெற்றோர்களுக்கு பால் வாங்கி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையான ஒரு கட்டோட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இப்போ என்ன அந்த நடிகரால் இவங்களுக்கு என்ன லாபம் வந்துடுது? ஒன்றுமே கிடையாது. எனவே வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாரு. ஆனால் எத்தனையோ வந்து நல்ல உள்ளங்கள் இன்றைக்கு மறைமுகமாக கல்வி உதவி கொடுத்துருக்கார்கள். அவர்கள் யார் தூக்கிப்படுத்தி எந்த இளைஞர் இருக்கின்றார்கள். எனவே அதில் தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சாபக்கேடு. அதாவது ஒரு மனிதன் இந்திய குடிமகன் அவனுடைய தொழில் சார்ந்து
அவன் வந்து அரசியலுக்கு வரலாமா வரக்கூடாதா அப்படின்ற நிலையை நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? இல்லை, அதாவது எல்லாரும் அரசியலுக்கு ஒரு வரலாம். நடிகர் என்றதுனால அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். எல்லாமே அரசியலுக்கு வரலாம். நான் என்ன சொல்ல, எல்லாமே அரசியலுக்கு வரலாம். சாமானியர்கள் கூட அரசியலுக்கு வரலாம், யாரும் வரணும்னு சொல்லலாம். ஆனால் என்ன நோக்கம் என்னன்னா, யாரை பின்பற்றுறது, யாரை பின்பற்ற வேண்டும் என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். இப்போது ஒரு விஷயம் கேட்டால், இப்போ இன்னைக்கு பல்வேறு தலைவர்கள் இருக்கின்றார்கள். அதாவது நலக்கண்ணை உதாரணத்துக்கு சொன்னேன். அவர் நாட்டின் சுதந்திரப்பட்ட தியாகி, 95 மேலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் பிறந்த நாளுக்காக எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் வீட்டு முன்னாடி போய் நின்று வாழ்த்து தெரிவித்திருக்கார்கள். ஆனால் விஜய்க்கு போஸ்ட் ஓட்டுறாங்க, ரஜினிகாந்துக்கு போஸ்ட் ஓட்டுகிறார்கள், பல்வேறு பல்வேறு நடிகர்கள் போஸ்ட் ஓட்டுறாங்க. நல்லக்கண்ணையை போய் யார் போய் அவர் பிறந்தநாள் யார் போய் வாழ்த்து தெரிவித்து பண்ணி போஸ்ட் ஓட்டிருக்காங்க, யார் அவர்கிட்ட போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க? நாட்டில் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நம்ம காலத்தில் வாழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் அல்லவா, அவர் யார் நேசிக்கிறார்கள்? இன்றைக்கி தமிழ்மணியன் ஒரு தூய்மையான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் பின்பற்றி போகிறார்கள்? அவருக்கு பேச்சு திறமை இல்லை, ஆளுமை இல்லையா? அவர் யார் பின்பற்றி போகிறார்? உங்கள் கட்சியை அவரை தூக்கி போட்டிங்களா? அவர் வந்து மூப்பனாருக்கு அவருக்கும் இருந்த எங்கள் கட்சி தூக்கி போட்டு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தூக்கி போடல, அவரே போயிட்டார். அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் அவர் தூக்கி போட்டது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இல்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் அவர் வளர்த்தது. அவர் மூப்பனாருக்கு தமிழ் மாநில காங்கிரஸில் மூப்பனார் கூட இருக்கும்போது மூப்பனாருக்கும் அவரும் கருத்து வேறுபாடு போயிட்டார். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்றைக்கும் அவர் தூக்கி போட்டார். அப்படிப்பட்ட தூய்மையானாலும் ரஜினிகாந்த் அவர்களோடு அந்த கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக ஆக போகிறெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் இருந்தார். அதுக்கப்புறம் அவரே தானே விலைக்கு வந்துட்டார். அப்போ என்ன காரணம்? ரஜினிகாந்த் ஏதோ செய்வார், அப்போ அவருடைய அது ஏதோ செய்வார் நினச்சி போனார், அவர் என்னென்ன தூக்கி போட்டு வந்துட்டார். இப்போ நீங்கள் கூட்டணியில் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறீங்க, இது காமராஜர் ஆட்சி தான் சொல்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சிகள் சென்னை கொலை நகரமாகிவிட்டது, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது. இன்றைக்கி கூட திரு பால் கனகராஜ் அவர்கள் அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் வருகிறது. உங்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் அணியில் பொறுப்பாளர் அஸ்வத்தமனும் அப்படி அதில் வந்து இருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் ஏன் கூட்டணியில் இருக்கிறீர்கள்? அது போலீஸ் விசாரணை நடந்து கொண்டு இருக்குது. போலீஸ் தொடர்ந்து விசாரணை இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை ஆணையரை மாற்றியிருக்கின்றார். விசாரணை முழுமையாக நட வேண்டும், நேர்மையாகவும் நியாயமாக விசாரணை நட வேண்டும் என்று காவல்துறைக்கு அறிவு கூறியிருக்கின்றார். ஏன்னா விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கொலை விசாரணை நடக்கின்ற போது இந்த கொலை தொடர்பாக இருக்கட்டும், அல்லது இந்த கருணாபுரம், கள்ளக்குறிச்சி கருணாபுரம் நச்சு சாராயம் அருந்தி இறந்தவர்கள் அதுவாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இந்த அதிகாரிகளை மாற்றிட்டால் மட்டும் சரியாயிடும் நினைக்கிறீங்களா? அப்படின்னு பார்த்தா நீங்கள் சொல்லுது, அப்போ மக்கள் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். அப்போ மக்களுக்கு கூடிய அரசாங்கம் வந்து கடை வைத்திருக்கான்ற மனம் மாறலை. அதனால சட்டத்தை அமல்படுத்தி சட்டத்தின் மூலமாக ஒரு நெருக்கடியை கொடுத்தா தானே மக்கள் மாறுவாங்க. இல்லை, அதுக்கு தான் சொல்ல. இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ அது மக்களுக்கு வந்து மதுபான கடையை தொடங்கிருக்காங்க. அப்போ மக்கள் அரசாங்கம் ஒரு மதுபான கடை இருக்குது, அங்கே போய் மது அருந்தலாம். ஆனால் அந்த மக்கள் வந்து இது சாராயம், இது விஷ சாராயமாக கூட மாறலாம் என்று கூட தெரியும் அவர்களுக்கு. தெரிந்தும் மக்கள் போய் கரெக்டு தான், அது நீ சொல்கிறது நீ சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அரசாங்கம் வந்து இது மிக கடுமையாக எடுக்கணும், இதை மாற்றி அமைக்க வேண்டும். அதில் காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்பது எந்த உயிரும் விஷ சாராயத்தில் சாகக்கூடாது என்பது கருத்து தெளிவாக இருக்கின்றது. இனிமேல் இது நடக்கக்கூடாது என்பதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முதலமைச்சரும் கூறியிருக்கின்றார்கள். இது நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். அது தமிழக அரசு மிகவும் கண்காணித்து இனிமேல் அதுமாதிரி நடக்காத பார்த்துக்கொள்ளும். இப்போ காங்கிரஸ் கட்சியின் ஒரு நம்பிக்கை நட்சத்திரம், அடுத்த பிரதமர், இப்படியெல்லாம் பேசப்படுகிற ராகுல் காந்தி 2 தொகுதியில் வெற்றி பெற்றார். ரேபரேலி, வயநாடில். வயநாடை, அதாவது ரொம்ப நெருக்கடியான காலங்களில் கூட ஆதரவு கொடுத்த வயநாடு தொகுதி போன முறை வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட தொகுதியை அவர் விட்டு ரேபரேலியை மட்டும் வைத்து கொண்டதன் காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ராகுல் காந்தி விளக்கம் கொடுத்து விட்டார், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் விளக்கம் கொடுத்து விட்டார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலையும் விளக்கம் கொடுத்துருக்கின்றார்கள். அந்த விளக்கம் என்ன? அதான் இப்போ அந்த ஏற்கனவே அந்த தொகுதியில் எம்பியாக இருந்தார். அந்த மக்கள் சொன்னார், இன்னும் அந்த மக்களை நான் நேசிக்கிறேன். நீ அது நேசிக்கின்ற அடிப்படையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா,
இந்தியாவோட பிரதமர் கூட அங்கே வந்து நிற்கல. அது முன்னாடி சொன்னபோது இந்தியா பிரதமர் கூட பாதிக்கப்பட்டு நிற்கல. நேரடியாக வந்து இந்திய அரசாங்கமும் கேரளா அரசாங்கமும் நீங்கள் வராதீர்கள், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சொன்னார்கள். அதை மீறியும் ராகுல் காந்தி வடநாடு மக்கள் மீது வைத்திருந்த பாசத்தின் அடிப்படையில் அந்த மக்களை அவர் நேசிக்கின்ற அடிப்படையில் நேராக சென்று அந்த களத்தில் நின்றார். எனவே ராகுல் காந்தி இந்தியா இருக்கின்ற அனைத்து மக்களையும் நேசிப்பார், வயநாடு மக்களையும் நேசிப்பார். அதை நேசித்தின் அடிப்படையில் தான் நேரடியாக வந்தார். நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்தாலும் கூட உங்களது துணைவியார் மாமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த பகுதிக்கு உட்பட்டு உங்கள் துணைவியார் என்னென்ன செயல்பாடுகளை செய்திருக்கிறார், நற்செயல்கள், மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியும்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் வந்து இப்போ புளியந்தோப்பு பகுதியுடைய 70வது மாமன்ற உறுப்பினராக என்னோடய மனைவி இருக்கின்றாங்க, சுமதி அவர்கள். அது ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகம், 95% வாழ்கின்ற ஒரு பகுதி. அதுவும் இந்த குற்றச்செயல்களாக நிறைய நடக்கிற இடம். அதுதான் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமான இருக்கின்றது. கல்வித்தரம் மேம்பட அங்கே கல்வித்தரம் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. எல்லாமே வந்து ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் அப்பா வேலைக்கு போயிடுவார், அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. பிள்ளைங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு காலையிலே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கூட இருக்காது காலையில் போகிறதுக்கு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நமது முதலமைச்சர் அவர்கள் காலை சிற்றுண்டி தொடங்கியிருக்கின்றார். இப்போ அந்த குறையும் நீங்கிவிட்டது. எனவே தந்தை வேலைக்கு சென்றாலும் தன் அம்மா வேலைக்கு சென்றாலும் நேராக பள்ளிக்கு போனால் சாப்பாடு இருக்குன்னு பள்ளிக்கு போகலாம். சாப்பாடு இல்லை, பள்ளிக்கு போனால் வந்து டயர்டாக இருக்கும் அப்படின்ற நிலை மாறி, சரி அங்கே போனால் சாப்பாடு கிடைச்சா படிக்கலான்னு ஒரு நிலையை உருவாக்கிய முதலமைச்சர் காரணத்தால் இன்றைக்கி எல்லாம் பள்ளிக்கூட சென்று கொண்டிருக்கோம். இது வருங்காலத்தில் இதெல்லாம் மாறும் என்று நினைக்கின்றோம். இருந்தாலும் நீங்கள் சொல்வது சில பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த போதை பழக்கங்கள் கொஞ்சம் தமிழ்நாடு முழு இருக்க தான் செய்கின்றது. அதை முதலமைச்சர் இரும்பு கரம் போட்டு அடக்கி கொண்டு வருகின்றார். அது பல்வேறு இப்போ புதுசாக என்னென்னு சொல்லியிருக்கேன்னா, இந்த கஞ்சா விற்கிறவங்களுடைய வங்கி கணக்கை முடக்கணும், அவங்கள சொத்து என்ன கண்காணிக்கணுன்ற அடிப்படையில் புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கின்றார். வருங்காலத்தில் அந்த இளைஞர்களுக்கு ஒரு அவேர்னஸ், ஒரு மோட்டிவேஷன் எல்லாம் நடத்தி அவங்கள வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே போல் அந்த அது என்னென்னா, ஒரு இளைஞர்களுக்கு 2 வகை, ஒன்று கல்வி, இன்னும் விளையாட்டு. இதனால் தான் இந்த இளைஞர்களை மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி அவர்கள் கேசவன் பூங்கா பகுதியில் ஒரு அடுக்குமாடு குடியிருப்பில் மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு விளையாட்டு திடலை கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் செலவில் சென்னை மாநகராட்சி ஏற்பாட்டில் அவர் வந்து அதை தொடங்கி பண்ணினார். அதுக்கு நமது அமைச்சர் அண்ணன் சேகபாபர் அவர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அந்த திட்டங்கள் நிறைவேற்றினார். அது அண்ணன் அமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அதே பகுதியில் ஜிம் உடற்பயிற்சி கூடத்தை ஏற்படுத்தினார். இப்படி பல்வேறு இப்போ அங்கே பள்ளிக்கூடங்கள் வந்து உருது பள்ளிக்கூடங்கள் இருந்து அந்த உருது பள்ளிக்கூடங்களை அமைச்சர் வந்து அது டேமேஜாக இருந்தது, அந்த பார்வையிடம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் மாற்றி அமைக்கணும்னு சொன்னார். அப்போ நாங்கள் மாநகராட்சியில் அதை பேசி இப்போ புதிய டேமேஜாக அந்த உருது பள்ளி இப்போ கட்டி கொண்டு இருக்கின்றோம். அதேபோல் தட்டாங்குளம் பகுதியில் புதிய விளையாட்டு திடலை உருவாக்கி இருக்கின்றோம். இப்படி பல்வேறு தொடர்ந்து அங்கு பல்வேறு செயல் திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். தொடர்ந்து வந்து மேயர் அவர்கள் எங்கள் பகுதியில் மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்வையிடுகின்றார். ஏன்னா அவர் போகின்ற அவர் பக்கத்து வார்டு தான் எங்களது, வந்து அவரும் ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார். இப்போ நீங்கள் விளையாட்டு பற்றிலாம் பேசுனீங்க. இப்போ ஒலிம்பிக் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த வினேஷ் என்ற பெண்மணி அந்த மல்யுத்தத்தில் ஒரு 100 கிராம் எடையில் பதக்கத்தை இழந்தார் என்றெல்லாம் பேசப்படுகிறது. இது வந்து அரசியல் ரீதியான சதி அப்படின்லாம் சிலர் பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதுதான் உண்மை. ராகுல் காந்தி அதான் சொல்லியிருக்காருல்ல. ராகுல் காந்தி அதான் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி என்ன சொன்னாலும் சரின்னு சொல்ல முடியுமா? இல்லை, என்னென்னா ஒரு தலைமை வந்து சொல்கிறேன்னா ராகுல் காந்தி எல்லாத்துக்கும் சரின்னு சொல்ல மாட்டார்ல. ஒரு அகில இந்தியா வந்து பார்க்குறவர். ஏன்னா அவருடைய கருத்து, இப்போ நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன், என்னோடய கருத்து, அப்போ என்னோடய கருத்து தவறான கருத்து தான் ஒட்டு மொத்தமாக பேசி வெளியிட்டார்ல. இப்போ அவர் கருத்து யாரும் ஆமோதிக்கல. சரியான கருத்து சொன்னார். இப்போ அவர் சொன்ன கருத்து சோனியா அம்மா வந்து அவங்களை கூப்பிட்டு சொல்கிறார். அந்த அம்மா சொன்னாங்க, சோனியா அம்மா சொல்லியிருக்காங்க, அகில இந்திய தலைவர் கார்கே சொல்லியிருக்காரு. அப்போது ராகுல் காந்தியோட கூட்டணி கட்சி தலைவரும் சொல்லியிருக்காங்களே.
அப்போ ராகுல் காந்தி மட்டும் சொல்லாது எல்லாமே சொல்லியிருக்கலாம். அப்போ அந்த கருத்து வந்து ஒத்த கருத்தாக தானே தோணுது. அதாவது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் விளையாட்டுத்துறையில் வந்து நிறைய நிதி ஒதுக்கீடு 400 கோடி 200 கோடிலாம் ஒதுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒன்றிய அமைச்சகத்திலேருந்து 20 கோடி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்கிறார். அது உண்மைதான். தமிழ்நாடு இன்றைக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு வந்து என்றைக்கு மோடி அரசாங்கம் பதவியேற்றதோ அன்னிலிருந்து தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான சரியான நிதி ஒதுக்கவில்லை. இன்னும் ஓரவஞ்சனாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயம். அது நீங்கள் தினந்தோறும் பத்திரிகை செய்தி பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை ஒதுக்கியே இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்குமா, அல்லது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான இடங்கள் வேண்டும், நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சியை நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்று வேறு கட்சிகளோடு இணைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறதா? அதாவது அது முன்னாடி சொன்ன மாதிரி கட்சியை வளப்படுத்தின, அதாவது தன்னுடைய பலம், எங்கள் கட்சியோடைய பலம் எங்களுக்கு தெரியும். பலம் இல்லாமல் எங்களோட பலம் இருந்து தான் எதுவும் கேட்க முடியும். அப்போ எங்கள் பலம் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய பலத்தை அடிப்படையில் தான் நாங்கள் சீட்டு, எல்லா கட்சியும் அப்படி தான். இப்போ விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, மதிமுக பார்ட்டி, அப்போது அவங்க ஒரு பலம், அவங்களோட ஓட் பேங்க், அதை வச்சு தான் சீட்டு வந்து கேட்க முடியும். அதை வச்சு தான் கூட்டணி கட்சியும் வந்து பிரச்சனை. திமுக கூட பார்த்திங்கன்னா வந்து 40 சீட்டில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து கொண்டு இருக்கின்றது. தமிழ்நாட்டிலோட ஒரு பிரதான கட்சியாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க தமிழ்நாட்டில் 40 சீட்டில் அவங்க நிற்கலையா. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு அவங்க வந்து 22 சீட்டில் தானே நின்னாங்க. அப்போ வந்து அதுக்காக அவங்க பலவீனமான கட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் கூட்டணி கட்சி கூட அவங்களுக்கு வந்து இவங்களாம் கொடுத்துட்டு நம்ம இப்போ நிற்கணுன்ற ஒரு பலத்தை வந்து கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அடிப்படை அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்து பல ஆண்டுகள் ஆட்சி ஆண்ட கட்சி, தனித்தாகவும் ஆட்சி ஆண்ட கட்சி. அதனால் வந்து இது வந்து கூட்டணியுடைய கட்சிக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும், அதேபோல் அந்த கட்சிக்கு என்ன பலம் அது எனக்கு அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 10 சீட்டு வாங்கிக்கிறோமா, எதிர்காலத்தில் 20 சீட்டு வாங்கணும்னு ஆசைப்படுவோம். அதுக்கு எங்களுக்கு கட்சி வளர்க்க வேண்டும். அந்த கட்சியை வளர்க்க வேண்டும்னு சொன்னால் இது ஒரு சித்தாந்தம் கொண்டு வரணும்னு சொன்னால் காமராஜ் ஆட்சி கொண்டு வரும் சித்தாந்தம். எனவே நீ கட்சி வளருங்கள், கட்சி தொண்டர்களை வந்து புதிய உறுப்பினர் சேருங்கள் என்ற அடிப்படையில் இதான் எங்களுடைய சித்தம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதை செயலாற்றி கொண்டிருக்கோம். புதுச்சேரியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து ரங்கசாமி அவர்கள், அவர் காங்கிரஸ்லேருந்து போனவர், அவங்க வந்து ஆட்சி அமைத்தாங்க. ஆனால் இப்போது நிதி ஆயோக்னு ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து அவங்க கலந்துக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதாவை விட்டு விலகுகிறதா ரங்கசாமி கட்சி, இல்லை உங்களை நெருங்குகிறதா? இது அதாவது ரங்கசாமி விலகிறோன்றார், இல்லை அதுக்கப்புறம் வந்து போய் இணைஞ்சிருவார். அவர் வந்து நிலையாக சொல்ல முடியாது. உங்கள் கலந்த பக்கம் நீங்களே சொன்னீங்க. எனக்கு கேட்டால் அவர் வந்து நீங்களே சொன்னீங்க காங்கிரஸ் கட்சி விட்டு போயிட்டார். அவர் வந்து ஒரு நிலையான ஸ்டாண்ட் எடுப்பார்னு சொல்ல முடியாது. அதான் இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமாரும் வந்து எப்படி பாரதிய ஜனதா த்ரெட்டன் பண்ணி வந்து தன்னுடைய மாநில நிதி பெற்றுக்கொள்கின்றார்களோ, இவரும் அது வந்து ஒரு பாரதிய ஜனதா ஷேக் பண்ணி நிதியை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அதான் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் மிரட்டவில்லை, ஒரு இணக்கமான சூழலில் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு தானே சொல்லப்படுகிறது. ஏன்னா இப்போ அமைச்சர்கள்லாம் நிறைய பார்த்தாங்க. இந்தியாவில் இருக்கின்ற பாரதிய கூட்டணி கட்சியில் இருக்கிற அனைவருக்கும் கொடுக்க வேண்டியது தானே, எல்லாத்துக்கும் நிதி கொடுக்க வேண்டியது தானே. இப்போ இவங்களுக்கு மட்டும் நிதி இவங்களுக்கு மட்டும் தான் இவங்களுக்கு மட்டும் அதிகமாக வந்து நிதி அதிகமாக கொடுக்குறாங்க, இவங்களுக்கு மட்டும் தான் பட்ஜெட்டில் அதிகமாக நிதி ஒதுக்கிறாங்க. இப்போ அதுவும் கேள்விக்குறியாக இருக்குல்ல. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமார் மட்டுமே இல்லைல்ல, பல்வேறு தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் நிதி அந்த மாநிலத்துக்கு கொடுக்கவில்லை. இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸில் இருக்கிற தொண்டர்களை விட தலைவர்கள் அதிகம் அப்படின்னு ஒரு பேச்சு ரொம்ப காலமாகவே இருக்குது. அது நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்கிறதில்ல, கட்சியை வளர்ப்பதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நெடுநாட்களாகவே இருந்து வருது. அது நீங்கள் சொல்லும்போது எங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. ஏன்னா இது வந்து எந்த கட்சிக்கும் இல்லை. ஏன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு தெருவுக்கு ஒரு தலைவர் தேவை, ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ஜனநாயகம் வந்து வளர்ச்சி பெறும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகமான கட்சி. இப்போ எல்லாருமே வந்து எல்லாமே எங்கள் தலைவர்கள் யாரும் வேணால் கேள்வி கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா
எந்த அது திமுக எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சியும் பாருங்கள், எந்த செயற்கை கூட்டம் போட்டாலே வந்து உங்களை போல் மீடியாக்கெல்லாம் போய் நிற்க மாட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு. அங்கே வந்து தலைவர் மட்டும் தான் பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் தொண்டன் அரங்கத்தில் பேசியதை தொண்டன் வெளியே வந்து சொல்லுவான் தன்னோட ஆதங்கத்தை. இங்கே சலசலப்பு, தமிழக காங்கிரஸ் சலப்பு அப்படின்னு பேசுவோம். அதனால் அது வந்து ஆரோக்கியமானது வேண்டிய வழியா. ஆனால் எல்லாமே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு கட்டுப்பட்டவர்கள். அதில் தலைவர்கள் இருக்கிற என்பதை காட்டினா காங்கிரஸ் கட்சியால் மட்டும்தான் ஒரு தலைவராக உருவாக முடியும். மற்ற கட்சிகளெல்லாம் வந்து நான் குறை சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கி வந்து சாமானியமாக இருந்த ஒரு செல்வப்பெருங்க இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக உருவாக முடிஞ்சதில்லை. அது தமிழ்நாட்டில் வந்து எந்த தேசிய கட்சியால் உருவாக்க முடியும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, கொண்டு வர முடியுமா? ஒரு சாமானிய ஒரு குடும்பத்தில் பிறந்த இன்றைக்கு வந்து இருக்கின்றாருன்னா செல்வப்பெருந்தீங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இருக்கார், முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்காருன்ற அது எந்த கட்சியால் கொடுக்க முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு எந்த கட்சியாலும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்வேறு இப்போ எங்களை போட்ட சாமானியர்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பொறுப்பு வாங்கும்போது நாங்கள் 15 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தோம். எங்களுக்கு மாவட்ட உறுப்பினர் பதவி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் களத்தில் சீட்டு கொடுத்தார்கள். நாங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காங்கிரஸ் கமிட்டியில் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயித்தது எங்களுடைய மனைவி சுமதி அவர்கள் என்பதை நேரத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் கமிட்டியிலே வந்து நாங்கள் தான் சென்னையில் அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயித்தோம். அதுவே இப்போ எங்கள் மனைவியுடைய எங்கள் குடும்பம் நாங்கள் ஓலை குடிசையில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். என்னோடய தொழிலை வழக்கறிஞர் தொழில். ஆனால் எங்களுக்கு காங்கிரஸ் கமிட்டி வந்து இன்றைக்கு ஒரு மாவட்ட பொறுப்பாளர் பதவி கொடுத்துருக்கின்றார்கள். என் மனைவி மாவட்ட உறுப்பினராக சீட்டு கொடுத்து அழகு பார்த்துருக்கிறதுல வேறு எங்கே வர முடியும்? நீங்கள் அந்த இதை நீங்கள் மட்டும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதாவது சாதாரண நிலையில் இருக்கிறவங்க முதலமைச்சராக கூட ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லா கட்சிகளுமே அது இருக்குது. ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை உங்களுக்குள்ளேயே நான் தலைவர் நீ தலைவர் என்று சொல்லிக்கொண்டு கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபடாமல் உங்களுக்குள்ளேயே குறை சொல்லிக்கொண்டு அடிதடி பண்ணி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு இப்போ அகில இந்திய திமுகவில் இப்போ எத்தனை அணி இருக்குது? ஓபிஎஸ் இருக்கார், சசிகலா அம்மா இருக்காங்க, டிடிவி தினகரன், அதிகாரப்பூர்வமாக ஒரு அணி இருக்குல்ல. இல்லை இப்போ 4 இப்போ நான் கேட்குறேன்னா ஆளுகள் ஒரு கட்சி வச்சுருக்காங்க. கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் அணியாக பார்க்கக்கூடாது. இது வந்து நீங்கள் இப்போ எல்லாமே வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் முன்னாள் தலைவர்கள் இருந்தாங்க. இது ஒரு ஜனநாயகமான ஒரு தேசிய கட்சி. தன் கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல் தான் இருக்கும் மொழியா எங்களுக்குள்ள சகோதரத்த யுத்தம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்தாலாம் நடந்த இம்பீரியல் ஹோட்டல் நடந்தது, மத்திய சென்னை மேற்கு மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் நான் ஒரு பொறுப்பாளரின் அடிப்படையில் நான் முன்னிலை நிகழ்த்து அந்த கூட்டத்தை நடத்தினோம். கிட்டத்தட்ட மத்திய சென்னை மாவட்டத்தில் ஒரு 500 மேற்பட்ட நிர்வாகிகள் வந்தார்கள். அனைவரும் கலந்து கொண்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. தலைவர் கேவி தங்கபால் வந்து அமர்ந்திருந்தார், திருநாகரசு தலைவர் அமர்ந்திருந்தார், பீட்டர் அல்ஃபோன்ஸ் வந்து அமர்ந்திருந்தார், ஜெயமாறன் அமர்ந்திருந்தார். அப்போது இது வந்து எதை வலியுறுத்துறது? ஒற்றுமை தானே வலியுறுத்துது. எங்களுக்குள்ளே என்ன தலைவர்கள் என்ன வந்து கருத்து சில மோதல் இருந்தாலும் பொதுவான தளத்தில் வரும்போது அனைத்து தலைவர்களும் உட்காந்து தொண்டர்களுக்கு ஆலோசனை கூறினார்களே. இப்போ பேசும்போது தங்கபால் தலைவர் பேசும்போது சொன்னார், எழுச்சி தலைவர் எழுச்சி தலைவர் நம்ம செல்வப்பெருந்தகை அவர் பேசும்போது சொன்னார், என்ன சொன்னார்னு கேட்டால் தொண்டர்களால் தான் கட்சி, தொண்டர்களால் தான் காங்கிரஸ் கட்சி வளர்ந்து கொண்டு சொன்னார். எனவே நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கணும், அது எந்த பாகுபாடும் இல்லை. மகிழ்ச்சி. உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது மனம் கடிந்த நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.